அப்புறங்க அடுத்த வீடியோ இது. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வெளியே கழட்டி பாயிண்ட் கனெக்டர் ரெண்டுமே கழட்டிடுறோம். கழட்டிட்டு எர்த்து மெயினாக கொடுக்கணுங்க. இது இந்த எர்த்து இல்லை, நார்மலாக இதில் ஒரிஜினலாக அது கட் ஆகிடுச்சின்னா எர்த்து இதுலேருந்து இதுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்படி சுற்றி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்குன்னா, ரொம்ப சேக்காச்சுன்னா அது கம்ப்ளைண்ட் வரும். அது வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் போடணும், பழசு போச்சு. லைட்டாக சேக்கிருந்தால் பிரச்சனை இல்லை. அது மாதிரி சுத்தமாக ஃப்ரீயாக இருக்கணும். இதுதான் மெயினுங்க. இப்போ இந்த காடியில் போடுறதுங்க. ரொம்ப ஆட்டாதீங்க. காடியில் வந்து ஒரிஜினல் காடி இது வந்து இப்போ ஃபிட்டிங் பண்ணிடுறோம். நமக்கு வந்து 10 டிகிரியில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் டைமிங்கு. அதனால் என்னென்னா இதை கொஞ்சம் அட்வான்ஸாக வைக்கணும். அட்வான்ஸ்னால் இதை வந்து கீழே இறக்கி மாற்றணுங்க. இந்த பக்கம் போயிடக்கூடாது. டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படி இருக்குது அப்படின்னா இதான் பொசிஷன். ஆம்னியை பொறுத்தவரை இப்படி தான் பொசிஷன் வரும். இந்த பக்கம் இப்படி பசர் சிலிண்டரில் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதான் பசர் சிலிண்ட்ரு. இதான் பசர் சிலிண்டரில் இருக்குது. இப்போ வந்து காடி வந்து இங்கே இருக்குதுங்க. இதுக்கு அந்த பக்கம் தான் பண்ணணும். எப்படிங்க? இந்த காடிக்கு இந்த சைடு இப்படி பண்ணக்கூடாது. ரைட் சைடு பார்த்துங்க, ரைட் சைடு தான் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டர் காடிக்கு இந்த பக்கங்க. இப்போ காடி எடுத்து ரைட் சைடு நமக்கு வந்து ரைட்டு, லெஃப்ட் இல்லை. இப்போ காடி வந்து கிராண்ட் இமேஜில் எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேங்க.